கரூர்ல மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னா அப்ப ஐயங்கள் எழதான் செய்யும். அதுதான் நாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதற்கான பதிலை சொல்லாமல் மீண்டும் மீண்டும் எதிரில எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, விஜய் பிஜேபி ஆயிட்டாரு, பிஜேபி விஜய்க்கு ஆதரவு பண்ணுது, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள். எதிர் முகாம்ல இருக்கக்கூடிய அனைவரும் ஒரே குரல்ல தான் பேசுறோம். பாமகலையும் ஒரே குரல், தேமுதிகலையும் ஒரே குரல், அதிமுகலையும் ஒரே குரல், பாஜகலையும் ஒரே குரல். அப்ப விஜய் அதிமுகவுக்கு மவுத் பீஸ் ஆயிட்டாரா, இல்ல தேமுதிகவுக்கு மவுத் பீஸ் ஆயிட்டாரா, இல்ல மற்ற கட்சிகள் அனைவர்களுக்கும் மவுத் பீஸ் ஆக்கிட்டாரா? இதெல்லாம் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்துல திமுக நரேட்டிவ் செட் பண்ற வேலைன்றதை விட்டுறணும். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா மிக கடுமையான தோல்வியை திமுகவிற்கு அளிக்க காத்திருக்கிறார்கள். சார், இப்ப விஜய் அவர்கள் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்ப தமிழக அரசு தரப்புல அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு விளக்கங்களை அளிச்சுட்டு வர்றாங்க, பாதுகாப்பு தொடர்பாகவும் சரி, மற்ற எல்லா ஏற்பாடுகள் தொடர்பாகவும். இப்ப தப்பு இருதரப்பும் இருக்கு அப்படின்னு பேசுறோம்னா அது ஓகே. ஆனா விஜய் அவர்கள் மேல தப்பே இல்லை, தமிழக அரசு மட்டும் தான் தப்பு செஞ்சிருக்குன்னு சொல்றது எப்படி? பிஜேபியிலேயே நிறைய பேரு விஜய் அவர்கள், அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் முதற்கொண்டு, நயினார் அவர்கள் முதற்கொண்டு, முதல் தவறு நாங்க அவர்கள் மீது முதல்ல வைத்தது 12 மணின்னு அறிவித்து விட்டு 7:30 மணிக்கு வந்தது. 7:30 மணி நேரம் டிலே. அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங்க்குலாம் ரொம்ப பங்க்சுவலா போவாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு மூவி இண்டஸ்ட்ரியில. அதுக்கு பங்க்சுவலா போகக்கூடியவர் மக்களை பார்ப்பதற்கு மட்டும் 7:30 மணி நேரம் காலதாமதமாக வருகிறார் என்றால் நிச்சயமாக அது கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணவர்களுக்கும் இதற்கு முன்பு இவ்வளவு கூட்டம் நடத்தினதுனால இது மிக மிக அதிகமாக வரும், இந்த இடத்துல இது நடத்த முடியாதுன்னு ஒண்ணு ரத்து செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கு சென்று கூடுதல் பாதுகாப்பை கோரி இருக்க வேண்டும். இது ரெண்டுமே தவிர்த்தது அவர்களுடைய தவறுதான். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த 5-6 நாட்கள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் கூட பாதிக்கப்பட்ட யாரையும் சென்று பார்க்கவில்லை, இல்லை அந்த கரூருக்கு சென்று மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை யாரும் சந்திக்கவில்லை, ஆறுதல் சொல்லவில்லை. இது எல்லாமே என்ன தெரியுதுன்னா, அவர்களுக்கு முதல்ல இப்படி ஒரு கண்டின்ஜென்சி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுனால அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அனுபவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, இது போன்ற விஷயங்களை எப்படி கையாள்வது என்கின்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் அவர்கள் இன்று வரை திக்கித்து போய் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது முழு பழியை சொல்வது தவறாகிவிடும். அரசாங்கத்திற்கு தான் இது முழு பொறுப்பு இருக்கின்றது அப்படின்றத எங்களுடைய பார்வையை தவிர நாங்க அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுத்துருங்க, அவங்க எந்த தவறுமே செய்யல, அவங்க மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற கருத்தை முன்வைக்கவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரைம் குற்றவாளி, அதாவது முதன்மை குற்றவாளி, இதை தடுக்க தவறியார், இந்த எல்லா லயபிலிட்டி அண்ட் ஓனர்ஸ் அது திமுக அரசின் மீதுதான் முதல்ல விழும். தாவேக்காவும் நிச்சயமா அவர்கள் தரப்பில் நடந்த தவறுகள் சட்டப்பூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் நிச்சயமாக அது நீதிமன்றத்திலும் மற்ற இடத்திலையும் அவர்கள் நிரூபித்துதான் ஆக வேண்டுமானால் இன்னைக்கு மக்கள் பேசுறது, நான் கரூர்ல அன்னைக்கு நிகழ்வு நடந்த 3 மணி நேரத்துல அங்க போயிட்டேன். அங்கதான் 3 நாட்கள் முழுவதுமாக இருந்தேன். பொதுமக்கள் யாருமே ஒருத்தர் கூட விஜய் மீது தவறு அப்படின்னு சொல்லல. திமுக அரசு காவல்துறை சரியாக ஒத்துழைக்கவில்லை, சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை,